சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அடியார் மேலிறங்கும் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அடியார் மேலிறங்கும் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி நீ சமாதானம் தாரும். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மார்ட்டின் லுத்தர், வானத் தகப்பனால் நமக்கு அருளப்பட்ட ஞான தகப்பன், யுக இருட்டை போக்க வந்த புது நெருப்பு, சடங்கு போதையில் மயங்கி கிடந்த திருச்சபையை அடித்து எழுப்பிய இடி முழக்கம், ரட்சிப்பும் மன்னிப்பும் விற்பனை பொருள்கள் என்கிற தற்பித கற்பனையை திருத்தி எழுதிய ஞானச்சாட்டை, கல்விமானாயிருப்பதை விட நீதிமானாயிருப்பதே அவசியம் என்று போதித்த புதிய சித்தாந்தம், சபைக்கும் சபையாருக்கும் இருந்த இடைவெளியை குறைத்து மதகுருமார்களின் தனிச்சொத்தாயிருந்த வேதாகமத்தை மனுகுலத்தின் பொது சொத்தாக்கிய புரட்சிக்காரன் லுத்தரின் எழுத்து தனி மனிதனுக்கு தெளிவை தந்தது, திருச்சபைக்கு விடியலை தந்தது. அந்த விடியலில் உருவானதுதான் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள். புராட்டஸ்டன்ட் என்றால் கத்தோலிக்கர்களை எதிர்ப்பவர்கள் என்று பொருள் அல்ல. லுத்தரை, அவர் வாதத்தை, வசனத்தின் அடிப்படையில் அவர் கூறும் நியாயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள். கத்தோலிக்கர்களுக்கும் புராட்டஸ்டன்ட்களுக்கும் கொள்கையில், கோட்பாட்டில், வழிபாட்டில் பல்வேறு முரண்கள் இருந்தாலும் அடிப்படையானது தனிமனித மீட்பை பற்றியதுதான். தனிமனித மீட்பு பற்றி அவர்கள் புரிதல் வேறு, இவர்கள் புரிதல் வேறு. மீட்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்றபோது கத்தோலிக்கர்கள் சடங்கை பதிலாக்கினார்கள், லுத்தர் சத்திய வசனத்தை பதிலாக்கினார். திருமுறை கூறும் உண்மைகளை உணராத அல்லது உணர்த்தாத பொறுப்பற்ற சபை தலைவர்களையும் விழிப்புணர்வற்ற சபை மக்களையும் தட்டி எழுப்ப எழுதப்பட்டதுதான் அந்த 95 கட்டுரைகளும். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ ஆகியோரின் சத்தமே அங்கே மேலோங்கி இருந்தது. அவர்களோடு தத்துவ சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று லுத்தர் நினைக்கவில்லை. மாறாக அன்றைக்கிருந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 95 கட்டுரைகளும் எழுதப்பட்டது. அவர்களோடு விவாதம் நடத்தி காலம் தாழ்த்தி கொண்டிருக்காமல் இந்த மக்களுக்கு சத்திய வசனம் கூறும் உண்மையை, சபை பற்றிய உண்மையை, இறையியல் பற்றிய தெளிவை, விசுவாசத்தின் பயனை, மீட்பு பெறுவது எப்படி என்கிற உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த 95 கட்டுரைகள். லுத்தரின் இந்த வாதத்தை தங்கள் வழிபாட்டில் ஏற்றுக்கொண்டவர்களும் லுத்தரன் என்கிற பெயரை தங்கள் வழிபாட்டு தலங்களுக்கும் வைத்து கொண்டவர்கள் பெயர்தான் புராட்டஸ்டன்ட்கள். அப்படிப்பட்ட புராட்டஸ்டன்ட்கள் உருவாக காரணமாயிருந்த இந்த 95 கட்டுரைகளை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் இந்த சிந்தனைகளை மீண்டும் சிந்தித்து பார்ப்போம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகின்றேன். சீர்திருத்த திருநாளை உங்களோடு கொண்டாடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சீர்திருத்தம் என்பது ஒரு மிக முக்கியமான நாள். லூத்தரன் திருச்சபைகளுக்கு ரொம்ப முக்கியமான நாள். லூத்தரன் திருச்சபைகள் உருவாகின நாள் என்று உங்களுக்கு தெரியும். சீர்திருத்த திருநாளை நாம் கொண்டாடும்போது சீர்திருத்தம் ஏன் உண்டாயிற்று, அதை நிறுவியவர் யார், அது ஏன் நடந்தது என்பதை குறித்து நாம் அநேகம் பேசியிருக்கிறோம். திரு மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 1517 ஆண்டு அக்டோபர் 31வது நாள் இந்த சீர்திருத்தத்தை நிறுவினார் என்றும், அன்று 95 ஆய்வறிக்கைகளை அல்லது குறிப்புகளை காசில் சர்ச் விட்டன்பர்க், ஜெர்மனியில் இருக்கின்ற விட்டன்பர்கிலே அவர்கள் அதை ஆணையிட்டார்கள். அதுவே இந்த சீர்திருத்த நாளை உருவானது என்று நமக்கு பலருக்கு தெரியும்.
ஆனால் இந்த சீர்திருத்தம் என்பது அன்றைய திருச்சபை கஷ்டமான சூழலிலே இருக்கும்போது திருத்தம் தேவை என்று பலர் யோசித்தபோது ஐரோப்பாவிலும் பிரிட்டனிலும் நடந்த சீர்திருத்தங்கள் கடைசியில் மார்ட்டின் லூத்தர் அவர்களால் துணிச்சலோடு அதிகாரத்தோடு அவர் எடுத்த முன்முயற்சி தான் இந்த சீர்திருத்த திருநாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த சீர்திருத்த திருநாளிலே நம்மை நாமே சோதித்து நம்மை திருத்திக் கொள்கின்ற ஒரு நாளாக சீர்திருத்த திருநாள் எப்பொழுதும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அதனால்தான் ஆங்கிலத்திலே ரீஃபார்மேஷன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ரீஃபார்மேஷன் என்றால் திருப்பி நம்மளை மறு ஆய்வு செய்து திருத்திக் கொள்ளுதல். அது பலருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஆனால் இன்று சீர்திருத்த திருநாளிலே அதை மனதிலே கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் இந்த சீர்திருத்தம் வந்தது என்றால், அந்த காலத்திலே திருச்சபை அதிகாரத்திலும் பொருளாதாரத்திலும் மக்களை கஷ்டப்படுத்துகின்ற சூழலிலும் இருந்ததினாலே அந்த திருச்சபையை சீர்திருத்த வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எடுத்த முயற்சிதான். என்ன சீர்திருத்தம்? அவர் சொன்னது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் திருமறைக்கு திரும்ப வேண்டும் என்று ஒரு அறைகூலை அவர் கொடுத்தார். சீர்திருத்தம் என்பது திருமறைக்கு திரும்ப வேண்டும், கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். அதுதான் அந்த 3 சோலாஸ் அவர் சொல்கின்றது. சோலா ஸ்கிரிப்சுரா திருமறை மட்டுமே, சோலா ஃபிடே நம்பிக்கை மட்டுமே, சோலா கிராஷியா கிருபை மட்டுமே என்ற ஒரு அழகான 3 சொற்களை அவர் சொன்னார். திருமறை, நம்பிக்கை, கடவுளுடைய கிருபை. அது இன்றைய திருச்சபைக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அது விளங்குகின்றது. நான் பலரோடு, என்னுடைய மாணவர்களோடும் எங்களுடைய திருச்சபை மக்களோடும் பேசிக்கொள்ளும் போது நான் சொல்லுவேன், இந்த திருச்சபை இன்றைய தினம் சீர்திருத்தப்பட வேண்டுமா என்று கேட்கும்போது அநேகர் ஆம், கண்டிப்பாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய திருச்சபை எப்படி சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ஆயர்கள், பேராயர்கள் எல்லாரும் அதை மும்முரமாக செய்து கடவுளுடைய பாதைக்கு, கடவுளுடைய சித்தத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும். நான் என்னுடைய மனதிலே இந்த சீர்திருத்த திருநாளிலே 3 முக்கியமான கோணங்களை நான் மனதிலே கொண்டுள்ளேன். 3 முக்கியமான கோணங்களிலே சீர்திருத்தம் இன்று திருச்சபை நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் யோசித்தோம். என்ன தெரியுமா? முதலாவதாக தியாலஜிக்கல் ரீஃபர்மேஷன், இறையியல் சீர்திருத்தம். இன்று இறையிலே நம்முடைய திருச்சபைகள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்பது நம்முடைய தேவை. சில நேரங்களிலே நான் யோசிப்பேன், இன்று இறையியல் படிப்பு காசுக்காக விற்கப்படுகின்றது. நிறைய ஆயர்களும் மக்களும் இறையியலை காசுக்காக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், கல்லூரிகளிலே போய் படிப்பதில்லை. அதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கின்றார், அவருக்கு பின்னாடி MA, MPhil, DD, PhD, DTH என்ற எல்லா பட்டங்களையும் போட்டுக்கொண்டார். அவரிடம் என்ன படித்தீர்கள் என்று கேட்டேன். படிக்கவில்லை, சும்மா போட்டுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் இறையியல் படிப்பு என்பது திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கல்லூரிக்கு சென்று திருமறை ஆழங்களை படிக்க வேண்டும். நீங்கள் திருமறையை படிப்பதிலே அதிகமாக ஆர்வம் கொண்டுள்ளீர்கள் என்றால் இறையியல் கல்லூரிக்கு செல்லுங்கள். இறையியல் கல்லூரி என்பது ஆர்டினேஷனுக்காக மட்டுமல்ல, அருள்பொழிவுக்குமாக மட்டுமல்ல. நீங்கள் வேலை செய்து கொண்டே சாயங்காலங்களிலே இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனிலே நீங்கள் போய் இறையியல் கல்வியை படித்து கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே சொல்வேன். ஆகையால் திருச்சபை இந்த காலகட்டத்திலே இறையியல் ஆர்வம் கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆன்மீக வளர்ச்சி வர வேண்டும். ஆன்மீகத்திலே வளர்ந்து திருச்சபை இன்று அரசியல் சார்ந்தும் பொருளாதார வளர்ச்சியும் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமான காரியம், நான் எப்பொழுதும் சொல்வேன், சீர்திருத்தம் நல்ல விஷயங்களை கொண்டாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை தந்தது. என்னவென்று சொன்னால், அதிகமான திருச்சபைகள் உருவாயிற்று.
அந்த சீர்திருத்த திருநாளுக்கு அப்புறம் நிறைய டினாமினேஷன்ஸ், நிறைய திருச்சபைகள் பிரிந்து போனன. ஆனால் இன்று நமக்குள்ளாரே ஒற்றுமை வர வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை நாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் சொன்னது போல, ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது. இந்தியாவிலே எல்லா திருச்சபைகளும் டினாமினேஷனல், சிஎஸ்ஐ, லூத்தரன், இண்டிபெண்டன்ட், ரோமன் கேத்தலிக், மார்த்தோமா என்ற எல்லா திருச்சபைகளும் ஒன்று சேர்ந்து இது இந்திய திருச்சபை என்ற ஒரு திருநாள் வர வேண்டும் என்றுதான் நாம் எப்பொழுதும் கனவு கொண்டிருக்கிறோம். அந்த திருச்சபை வரும்போது இந்த சீர்திருத்தம் முழுமையடையும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன். ஆகையால் இந்த சீர்திருத்த திருநாளிலே நம்மளுடைய இறையியல் ஆழங்களையும் ஆன்மீக ஆழங்களையும் ஒற்றுமையின் சீர்திருத்தத்தையும் நாம் செய்வோம் என்று உங்களோடு பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே சீர்திருத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த சீர்திருத்த திருநாளை நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை உம்முடைய கைகளிலே திருப்பியும் சீர்திருத்தம் செய்யப்பட்டு நாங்கள் இறையியல் ஆழங்களிலும் நாங்கள் ஆன்மீக ஆழங்களிலும் நாங்கள் ஒற்றுமையின் ஆற்றலை கொண்டு திருச்சபை ஒன்றுபட நாங்கள் உம் பாதத்திலே வந்து நிற்கிறோம். சுவாமி, எங்களை பலப்படுத்தும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் நீர் சமாதானம் தாரும். உமையல்லாமல் ஜெகத்தில் போர் செய்யும் வேறு யாரும் எங்களுக்காக நாங்கள் நீதிக்கு கீழாய் அமளியற்றமர மெய்பக்தியும் செம்மையுமாய் ஜீவனம் பண்ணி வர ஆழ்வோரையும் ஆதியிலோமே மாட்டுக்கும் இருந்த விதமாக இளங்குமாரனாவிக்கும் தூதி உண்டாவதாக. இயேசுவே துணை. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.